போலித்தனத்திற்கு இங்கே இடமில்லை, நிஜம் மட்டுமே நிதர்சனம். இந்த டார்ச் லைட் யார் சின்னம்? ஞாபகம் இருக்கா? இப்ப அடிச்சு இந்த கூட்டத்துல கமலஹாசன் இருக்காரான்னு பாப்போம். எங்கேயாவது இந்த மானஸ்தன் கமலஹாசன் இந்த கூட்டத்தில் இருக்காரான்னு பாப்போம். என்ன ரீல் விட்டாரு கமலஹாசன். திமுகவோட கூட்டணி சேர மாட்டேன், அண்ணா திமுகவோட கூட்டணி சேர மாட்டேன். இப்பயே சொல்லிட்டா போச்சு, எந்த கட்சிக்கும் கூட்டணி இல்லைன்னு. அப்படிலாம் சொன்னார்ல. இந்தியன் ஒரு சினிமா எடுத்தாரு. லஞ்சம் வாங்கினா ஒரே குத்து, லஞ்சம் வாங்கினா குத்து. அதான் இந்திய ஒரு கதை. இன்னைக்கு லஞ்சமே வாங்குற திமுக கட்சிக்கு ஓட்டுல குத்து அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டு வர்றாரு. வெக்கமா இல்ல கமலஹாசனுக்கு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. விஸ்வரூபம் படம் வரும்போது அம்மா தடை போடுறப்போ நான் இந்தியா விட்டு ஓடிட்டு வந்தவர் தான் கமலஹாசன். இப்பயும் அவர் தமிழ்நாட்டை விட்டு சீக்கிரம் ஓடிடுவார்னு நினைக்கிறேன். திமுக ஓட்டு கேட்டதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன மான மரியாதையில இருக்க போது மக்கள்லாம் கொதிச்சு போயிருக்காங்க, ரசிகர்களே கொதிச்சு போயிருக்காங்க. இது தனி கட்சி ஆரம்பிக்க வேண்டாம், கட்சி ஆரம்பிக்காமலே நான் திமுக ஆதரவு சொல்ல வேண்டும். கூட்டணினா ஒரு சீட்டாவது வாங்கினாதான் கூட்டணி. ஒண்ணுமே இல்லையா, ஒண்ணுமே இல்லையா. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? வரணுமா, சாப்பாடுலாம் இல்லையா, ஆனா மொய் எழுதிட்டு போகணுமா. இதுதான் திமுக வீட்டு கல்யாணம். திமுக வீட்டு கல்யாணம் எப்படின்னா, நாம போய் மொய் எழுதணும், ஆனா அவன் சாப்பாடுலாம் போட மாட்டான் திமுக. மொய் எழுதிட்டு சாப்பிடாம வந்துடும். அது மாதிரி கமலஹாசன் திமுக வீட்டுல கூட்டணிக்கு போய் மொய் எழுதிட்டு சாப்பிடாம வர. அதனால அவர் இந்த மானச இந்த கூட்டத்தில் இருக்காரான்னு பாக்குறேன். இருக்காரா? இருக்காரா? இல்ல. அநேகமா அறிவாலயத்துல கட்சி அடகு வச்சதுனால அங்கே இருப்பாரு நினைக்கிறேன். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். என்னாச்சு? இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். மக்கள் இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்றேன். கமலஹாசன் மாதிரி பெருசா பிலாசபி பேசுறவங்க இன்னைக்கு எந்த இடத்துல போய் நிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். கடவுளை நம்பலன்னா இதாங்க கதி. இப்படிதான் அறிவாலய வாசல்ல தான் போய் கதவை கட்டணும். எனக்கு தெய்வ நம்பிக்கை இல்லை, அந்த நம்பிக்கை இல்லைன்னா நீ அறிவாலயத்துல போய் அறிவை வித்துட்டு அங்கதான் போய் நிக்கணும். அப்படி போனா தான் நரிமுத்துன்ற கேரக்டர் வாழ முடியும்.